வணக்கம் அன்பர்களே. அஸ்ட்ரோசிரி சேனல் வாயிலாக நான் உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ். மேசராசி அன்பர்களே, அஸ்வினி 4 பாதங்கள், பரணி 4 பாதங்கள், கிருத்திகை 1 ஆக இந்த 9 பாதங்களில் பிறந்த இந்த மேசராசி என்பர்களுக்கு சனி பயிற்சி எப்படி இருக்கும்? அப்போ உங்க ராசிக்கு 11ஆம் இடத்தில் இருந்து வந்த சனி பகவான் இப்ப 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய விரயஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறது. அப்போ மேசத்துக்கு இப்ப 7.5 சனி ஆரம்பித்து விட்டது. அதாவது விரய சனியாக இருக்கிறீங்க. அப்போ நிறைய செலவு செய்வீங்க அப்படின்னு அர்த்தம். அப்போ செலவு செய்யணும்னா காசு வேணும் அல்லவா? அப்ப நிறைய காசும் வரப்போகுது, அதுக்கு தகுந்த மாதிரி செலவும் வரப்போகுதுன்னு அர்த்தம். சோ 12ஆம் இடம் என்பது விரயம் மட்டும் கிடையாது, முதலீடுகளும் அந்த 12ஆம் இடத்தை குறிக்கும். அப்போ நிறைய முதலீடு பண்ண போறீங்க, ஒரு இடத்தை வாங்கி போட போறீங்க. சோ இந்த மாதிரியான விஷயங்கள் சிறப்பு. அப்ப 12ஆம் இடம் என்ன? தூக்கத்தை கெடும். அப்ப என்ன பண்ணுவீங்க? நிறைய உழைப்பு போட வேண்டிய சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தும். நிறைய வேலை செய்ய வேண்டிய சந்தர்ப்பங்கள், உழைப்பு போடுவீங்க, விரயம், வெளிநாட்டுக்கு செல்வருவீங்க. 12ஆம் இடம் என்பது என்ன? நகருதல். சோ உங்க ஊரை விட்டு வெளியே நகரக்கூடிய தன்மைகள், சந்தர்ப்பங்களை உருவாக்கும். அப்ப 12ஆம் இடம் என்பது விரயம் எங்கும் போது என்ன? சுப விரயங்களாக நீங்க கன்வெர்ட் பண்ணிக்கிறது புத்திசாலித்தனம். இந்த மேசராசி என்பர்கள் என்னென்ன சுப விரயங்களை செய்யலாம்? திருமண செலவுகள், திருமணம் செஞ்சுக்கலாம். உங்களுக்கோ உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களுக்கோ திருமணம் செய்யக்கூடிய சந்தர்ப்பங்களை உருவாக்கும். தன்னுடைய மகன் அல்லது தன்னுடைய படிப்புக்காக செலவு செய்யக்கூடிய சந்தர்ப்பங்களை உருவாக்கும். அதாவது ஒரு உயர்கல்வி படிப்பது, அதுவும் 12ஆம் இடம் சனி போகும்போது என்ன? வெளிநாடு. 12ஆம் இடம் என்பது என்ன? வெளிநாடு. அப்போ வெளிநாட்டுல போய் படிக்கக்கூடிய தன்மை. ஸோ ஒரு 2 வருஷமாகவே நான் வெளிநாட்டுக்கு போகணும்னு நினைச்சிட்டு இருந்தேன், அங்க போய் படிக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன், ஆனா அது நடக்காம இருந்தது. இப்போ இந்த சனி பயிற்சிக்கு அப்புறம் அது நடக்க ஆரம்பிக்கும் அப்படின்னு அர்த்தம். அப்போ நகருதல் அப்படிங்கும்போது உங்க ஊரை விட்டு வெளியே நகரக்கூடிய அத்தனை அம்சங்களும் இந்த காலகட்டம் சிறப்பு பெறும். அப்போ வேலைக்காக நகருதல், இடத்தை விட்டு இடம் மாறுதல். ஒருத்தர் நினைப்பாங்க, நான் ஒரு ப்ரமோஷன் கிடைக்குமா, நான் வெளியில ஒரு இடம் மாறணும்னு நினைச்சிட்டு இருக்கேன், இது சாத்தியமாகுமா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா இந்த காலகட்டம் அது சாத்தியமாகக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த மேசராசி அன்பர்களுக்கு. சரி சார், நான் எந்த இடத்துல கொஞ்சம் கவனமாக இருக்கணும்? தொழில் ரீதியாக, அதாவது அகலக்கால் வைக்கக்கூடாது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. இப்போ என்ன செஞ்சிட்டு இருக்கீங்களா? ஓகே, ரைட்டு. பட் அகலக்கால் அப்படிங்கிற தன்மைக்கு போகக்கூடாது. ஏன்னா விரய சனியாக இருக்கார்லவா, அப்போ 10க்குரியவன் 12ல போய் மறைஞ்சிருக்கார்லவா, அப்போ அகலக்கால் வைக்காமல் பார்த்து கொள்வது நல்லது. யாரையும் நம்பிடக்கூடாது, அவசரப்பட்டு தன விஷயத்தில் யாரையும் நம்பிடக்கூடாது. ஏன் இதை சொல்ற அப்படின்னா, அந்த 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் தனது 3ஆம் பார்வையாக 2ஆம் இடத்தை பார்க்கிறார். என்ன 2ஆம் இடம்ங்கிறது? என்ன? குடும்பம், தனம், வாக்கு. இந்த 3ஐ குறிக்கக்கூடியது 2ஆம் இடம். அந்த இடத்தை பார்க்கிறார். அப்ப சனி எந்த இடத்தை பார்க்கிறாரோ அந்த இடத்தை கெடுப்பார் அல்லவா? சோ அப்ப என்ன? 2ஆம் இடத்தை கெடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால, 2ஆம் இடம்ங்கிறது தனத்தைங்கிறதுனால தனம் கெடுக்கக்கூடிய தன்மை. அப்ப என்ன? தேவையில்லாத இடத்துல எங்காவது பணத்தை போட்டீங்கன்னா அது சிக்கி கொள்ளும் அப்படின்னு. அல்லது பணத்தை கையாளுகின்ற விஷயத்தில் கவனம், எச்சரிக்கை. சோ எந்த இடத்துல எது அப்படிங்கிறத புரிந்து கொள்ள வேண்டும். குடும்பம் சார்ந்த விஷயத்திலும் கொஞ்சம் எச்சரிக்கை. எச்சரிக்கை இந்த சென்ஸ் என்னென்ன? 3ஆம் நபர்களை உங்க குடும்ப விஷயத்துக்கு வராமல் பார்த்து கொள்வது சிறப்பு. நீங்க மற்ற குடும்ப விஷயத்துக்கு போகாமல் இருப்பது நல்லது. இவ்வளவுதான். மற்றபடி குடும்ப உறுப்பினர்களுக்குள்ள ஒரு டிஸ்கஸ், நீங்க ஒன்று செய்றீங்க அப்படின்னா அதை கலந்து ஆலோசனை செய்து முடிவெடுப்பது. அப்ப கணவன் மனைவிக்குள்ள பேசி ஒரு விஷயத்தை முடிவெடுக்கிறது நல்லது இந்த காலகட்டம் என்பதை இந்த மேசராசி அன்பர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இல்லைன்னா என்ன பண்ணும்? ஒரு இக்கு வைக்கும், ஒரு இக்கனை வைக்கும், ஒரு கருத்து வேறுபாடு. ஏன்னா உங்களுக்கு விரய சனியா இருக்கு, 7.5 சனி ஆரம்பித்து விட்டது, ஒரு விரயத்தை கொடுக்கணும் அப்படிங்கிற தன்மைக்கேற்ப. அதே சமயத்தில் வாக்கு விஷயத்திலும் கவனமாக இருக்கணும். தேவையில்லாம வாக்கு கொடுத்தீங்கன்னா அதை நிறைவேற்ற முடியாது அப்படிங்கிறது அமைப்பு. அப்போ எதை வாக்கு கொடுக்கணுமோ அதை மட்டும் கொடுத்து விட்டு இருந்து விட்டாலே போதும். இந்த மேசராசி என்பவர்களுக்கு நல்லது நடக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம்.
இல்லைன்னா தேவையில்லாத இடத்துல நீங்க ஒரு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு, அந்த இடத்துல போய் நீங்க போனீங்கன்னா அது அப்படியே உங்களுக்கு திரும்பி விடும். அப்போ பேச்சு விஷயத்தில் கவனமாக இருக்கணும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். சரி, ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா இந்த பல்லு சம்பந்தப்பட்ட முகம் சம்பந்தப்பட்ட சின்ன சின்ன தழும்புகள் வருவதற்கான, அதாவது 2ஆம் இடம் என்பது முகத்தை குறிக்கக்கூடிய இடம். ஸோ அந்த விஷயத்தில் கொஞ்சம் கரெக்டாக இருந்துக்கிறது நல்லது. ஹெல்த்தில் நான் சொல்கிறேன், 2ஆம் இடம் சார்ந்த விஷயத்தில். அடுத்து சனி பகவான் 6ஆம் இடத்தை பார்க்கிறார். 6ஆம் இடம் என்பது என்ன? கடன், நோய், எதிர்ப்பு, பகை, வம்பு, வழக்கை குறிக்கக்கூடிய இடம் இந்த 6ஆம் இடம். ஸோ இந்த 6ஆம் இடத்தை பார்க்கிற போது என்னாகும்? அந்த இடத்தை கெடுப்பார் அப்படிங்கிற தன்மையில் என்னாகும்? கடனை கெடுப்பார். அப்போ கடன் கெடுப்பார் அப்படிங்கிறது என்ன? கடனை அடைத்து விடலாம் என்கின்ற தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய அமைப்பு அந்த 6ஆம் இடத்தில் இருக்கிறது. அப்போ கடனை கட்டிடலாம், சரி எங்களுக்கு பணம் வருது, அதை கடனை கட்டிடலாம் அப்படிங்கிற தன்மை இருக்கும். அப்போ கட்டுவது நல்லது, இல்லைன்னா விரயத்தை கொடுத்து விடும். அப்போ கடனை கட்டி விடலாம் என்கின்ற தன்மை. ஹெல்த்தையும் கொஞ்சம் பார்த்துக்கணும் அப்படிங்கிற அமைப்பு இருக்கின்ற காரணத்தால் ஹெல்த் சார்ந்த விஷயத்தில் சரியான உணவு கட்டுப்பாடு இதெல்லாமே கவனித்துக் கொள்வது நல்லது. ஒரு செக்கப், ஒரு மாஸ்டர் செக்கப் எடுத்துக்கொள்வது மேசராசி என்பவர்களுக்கு நல்லது என்பதை இந்த இடத்துல பதிவிடுகிறேன். சரி, எதிர்ப்பு பகை இருக்குமா? நிச்சயமாக இருக்கும். எதிர்ப்போட பகையோட அப்படியே டிராவல் பண்ணக்கூடிய தன்மை இருக்கும். உங்களை கூட இருந்து கொண்டே உங்க சக ஊழியர்கள் ஏதாவது ஒரு எதிர்ப்பு காமிச்சிட்டே இருப்பாங்க. ஒரு வேலை பளுங்கிறது இருந்துட்டே இருக்கும். ஸோ அந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும். வேலை கிடைக்குமா? வேலை கிடைக்கும். ஆனால் வேலையில் திருப்தி கிடைக்குமா? திருப்தி கிடைக்காது. உடல் உழைப்பு என்பது அதிகமாக இருக்கும். நிறைய நேரம் வேலை செய்யக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகள் இருக்கும். அப்ப எந்த அளவுக்கு உழைப்பை போடுகிறீர்களோ அந்த அளவுக்கு வருமானம் என்பதும் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பு பெறும். அடுத்து பாக்கியஸ்தானத்தை பார்க்கிறார். தனது 10ஆம் பார்வையாக 9ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்போ பாக்கியஸ்தானத்தை பார்க்கும் பொழுது என்ன? தந்தையினுடைய ஹெல்த்தை மட்டும் கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கொள்வதும், இந்த தந்தையினுடைய அந்த சொத்து பாக பிரச்சனை, ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு பேச்சுவார்த்தையின் மூலம் தீர்வு எடுத்துக்கொள்வது புத்திசாலித்தனம் என்பதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ கடந்த 2.5 வருஷமா என்ன சனி எங்க பார்த்தார்? லக்னம் ராசியை பார்த்து கொண்டிருந்தார். பிடிவாத குணம் அதிகமாக இருந்திருக்கும் உங்களுக்கு. ஸோ இப்போ என்ன? அந்த பிடிவாத தன்மை உங்களை விட்டு விலகி விட்டது அப்படின்னு சொல்லுவேன். அப்போ உங்கள் லக்னத்தை பார்த்து கொண்டு சில தாமதங்களையும் சில தடைகளை கொடுத்து கொண்டிருந்த விஷயங்கள், நீங்க யாரு என்று வெளியில் தெரிய முடியாமல் அப்படியே கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்து கொண்டிருந்த விஷயங்கள், தன்னம்பிக்கை இல்லாமல் இருந்த விஷயங்கள், இப்போ கொஞ்சம் தன்னம்பிக்கை கிடைக்கும். எதையும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற அந்த வேகத்தையும் உத்வேகத்தையும் கிடைக்கக்கூடிய தன்மை இந்த காலகட்டம் உண்டு. அதே சமயத்தில் நிறைய இடர்பாடுகள், 8ஆம் இடத்தை அந்த சனி பார்த்து கொண்டு ஹெல்த்லையும் சில தொந்தரவு கொடுத்து கொண்டிருந்தது. ஒரு மாதிரியான, அதாவது என்ன சொல்றது, ஒரு மந்தத்தன்மை, ஒரு டல்னஸாக இருந்த விஷயங்கள் இப்போ அது நல்லபடியாக வெளிநாட்டுக்கு, அதாவது வெளிநாட்டு தடை என்று இருந்தது பார்த்தீங்களா, அந்த தடை இப்போ விலக ஆரம்பித்து விட்டது அப்படின்னு சொல்லலாம் இந்த மேசராசி அன்பர்கள். சரி, குறிப்பாக நம்ம நட்சத்திர ரீதியாக பார்க்கும்போது இந்த அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தாங்க அப்படின்னா, அந்த அஸ்வினி அப்படின்னாலே நீங்கள் பிறக்கும்போது கேதுவினுடைய தசை இருந்திருக்கும். அப்போ 7 வருடங்கள் கேதுவினுடைய தசை. அப்போ 7 வருடம் வரைக்கும் இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் 7 வயது வரைக்கும் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கேது தசை நடந்துட்டு இருக்குன்னு அர்த்தம். அப்போ 7 வருஷங்கள் என்ன மாதிரி பலன் இருக்கும்னா, கேதுவினுடைய தன்மையை பொறுத்து அதனுடைய பலன் இருக்கும். அந்த கேது சுக்கிரன் வீட்டில் இருந்தான்னா சொகுசாக இருப்பீங்கன்னு அர்த்தம். கேது நல்லபடியாக நல்லவர்களோடு சேர்ந்து இருந்ததுன்னா சொகுசு சார்ந்த விஷயம் அனுபவிக்கக்கூடிய தன்மை கொடுக்கும். அதை பாதிக்கப்பட்டிருந்தா என்ன பண்ணும்? 6ஆம் அதிபதி 8ஆம் அதிபதியோடு சேர்ந்துருந்ததுன்னா சின்ன சின்ன ஹெல்த் விஷயங்கள், சளித்தொல்லை, இந்த மாதிரியான தன்மை கொடுத்துருக்கும். ஸோ கேதுவுக்கு அப்புறம் இந்த அஸ்வினி நட்சத்திர பிறந்தவர்கள் கேதுவுக்கு அப்புறம் என்ன தசை வருது அப்படின்னா சுக்கிரனுடைய தசை. அந்த சுக்கிர தசை 20 வருடங்களை கொண்டது. அப்போ 27 வயது வரை, 20லிருந்து 27 வயது உள்ள இந்த அஸ்வின் நட்சத்திரத்தில் பிறந்த மேசராசி என்பவர்களுக்கு இந்த சனி பயிற்சியால் என்ன பலன் பார்க்கும்போது, சுக்கிரன் அண்ணாலே பொதுவாக சொகுசு, அப்போ சொகுசாக இருக்கக்கூடிய தன்மையை உங்களுக்கு ஏற்படுத்தும். அந்த சுக்கிரனுங்கிறது இந்த மேசராசி இந்த அஸ்வின் நட்சத்திர பிறந்தவர்களுக்கு யாரு? 2க்கும் 7க்குரியவன். தனம், குடும்பம், வாக்கு.
அப்போ சொகுசாக செலவு செய்யக்கூடிய வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்புங்கிறது இருக்கு. அந்த சுக்கிரன் எந்த தன்மையில் உங்க ஜாதகத்தில் இருக்குங்கிறத பார்க்கணும். சுக்கிரன் ஆட்சி பலத்தோட, உச்ச பலத்தோட, மூலத்திரிகோண பலத்தோட, வர்க்கோத்தம பலத்தோட, குருவோடவோ அல்லது நல்ல, அதாவது வளர்பிறை சந்திரன், இந்த மாதிரி சுப கிரகங்களினுடைய தொடர்பு கொண்டு அந்த சுக்கிர திசை நடந்துட்டு இருந்துன்னு வச்சுங்களேன், அந்த 27 வயசு வரைக்கும் நல்ல சொகுசா, நல்ல ஜம்முன்னு இருக்கக்கூடிய, நல்ல செலவு செய்யக்கூடிய, தந்தை தாயினுடைய ஒரு நல்ல அரவணைப்போட, அன்பு, பாசம், காதல், நேசத்தோட நல்லபடியா இருக்கக்கூடிய தன்மையை கொடுத்துரும். என்ன நல்ல விரயங்கள், நல்ல சுப விரயங்கள் உங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கும். அதே சுக்கிரன் பாதிக்கப்பட்டு இருந்திருந்தால், அப்ப சுக்கிரன் யாரு? நீச்சமாகி ஒரு 6ஆம் இடத்துல அமர்ந்திருக்கு. மேசத்துக்கு 6ல சுக்கிரன் நீச்சமாக உட்கார்ந்திருக்கு. அல்லது சனி, செவ்வாய், ராகு இந்த பாவ கிரகங்களினுடைய தொடர்புல இந்த சுக்கிரன் இருந்திருந்ததுன்னு வச்சுங்களேன், நீங்க அந்த 27 வயசு வரைக்கும் என்ன நடக்கும்? நீங்க நினைச்சது நடக்காது. ஒரு ஆடம்பரமா இருக்காது, கொஞ்சம் கஷ்டமா இருக்கக்கூடிய தன்மை, காதலில் போயிருப்பீங்க, காதல் தோல்வி, காதலில் பிரச்சனை, ஸோ இந்த மாதிரி கஷ்டப்பட்டு படிக்கக்கூடிய தன்மை, படிப்பில் சில தொந்தரவு, ஸோ இந்த மாதிரியான தன்மைகளை கொடுக்கும் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அடுத்த சுக்கிர திசைக்கு அடுத்தது, அதாவது 27 வயதுக்கு அப்புறம் 6 வருடங்கள் சூரியனுடைய தசை. அப்போ என்ன நடக்கும்? 33 வரைக்கும் சூரிய பகவான், அந்த சூரிய பகவான் இந்த மேசராசி அஸ்வினி நட்சத்திர பிறந்தவர்களுக்கு யாராக இருப்பார்? 5க்குரியவனாக இருப்பார். பூர்வ புண்ணியஸ்தானத்தின் அதிபதி, பஞ்சமஸ்தானத்தின் அதிபதியாக இருப்பார் அல்லவா? அந்த சூரியன் உங்க ஜாதகத்தில் எப்படி இருக்குன்னு பாருங்க. உச்ச பலத்தோட வலிமையா இருக்காரா? குருவோட சேர்ந்து இருக்காரா? நல்ல கிரகங்களினுடைய தொடர்போட இருக்கிறதா அப்படிங்கிறது பாருங்க. நல்ல தன்மையில் இருந்த என்ன, நல்ல குடும்பத்தை அமைச்சு கொடுத்துருவார். அரசு ரீதி, அரசு எக்ஸாம் எழுதி நல்ல வெற்றி பெற்று அரசாங்க எக்ஸாம் சார்ந்த விஷயத்திலும் நல்ல பலனை கொடுக்கும். தந்தையின் மூலமாக நல்ல அனுகூலம், மேன்மையை தரக்கூடிய அமைப்பை இது கொடுத்துரும். அதிகார வர்க்கத்துக்கு செல்லக்கூடிய தன்மை, உங்களை யார் என்று வெளி உலகத்துக்கு காமிக்கக்கூடிய தன்மை, ஒரு சிலருக்கு சொந்த தொழில், சுய தொழில் கூட அமையக்கூடிய தன்மை இருக்கும். ஆனால் அதே சூரியன் பாதிக்கப்பட்டு இருந்திருந்தால், இந்த மேசராசி அஸ்வினி நட்சத்திர பிறந்தவர்கள் எப்படி சூரியனோடு ராகு இணைஞ்சிருக்குன்னு வச்சுங்களேன், தந்தைக்கு பிரச்சனையாக இருக்கும். தந்தையை விட்டு நீங்க பிரிஞ்சு இருந்திருப்பீங்க, அல்லது தந்தையோட கருத்து வேறுபாடு கொண்ட தன்மையாக இருக்கும். அரசாங்கத்தில் விரோதம் கொடுக்கக்கூடிய தன்மை, ஒரு பதவிக்கு போகணும்னா தடைப்பட்டிருக்கும். இப்படித்தான் நீங்க புரிஞ்சு கொள்ள வேண்டும். ஏன்னா இப்ப விரயத்தாக இருக்கு, அப்போ உங்களுக்கு ஒரு விரயத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பை அது கொடுத்து விடும். அப்போ 33 வயதுக்கு அப்புறம் இந்த மேசராசி என்பவர்களுக்கு என்ன வரும்? சந்திர திசை வரும். 10 வருடங்கள், 43 வயது வரைக்கும். அப்போ 43 வயதிற்கு உட்பட்டிருக்கக்கூடியவர்களுக்கு என்ன இருக்கும்? சந்திரன். சந்திரனுங்கிறது யாரது? மனது. அப்போ மனதுக்காரகன் சுகம், சுகத்து 4க்குரியவன். அப்போ அந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வீடு, வண்டி, வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகமும், தாயின் மூலமாக நல்லவைகள், தாய் சொத்துக்கள் சேர்வது. அப்ப யார்? இந்த சந்திரன் நல்லபடியாக உங்க ஜாதகத்தில் இருந்தால், சந்திரன் ஆட்சி பலத்தோட 4ஆம் இடத்துல வலிமையாக இருந்தால், சந்திரனோட ஒரு குரு சுக்கிரனுடைய இணைவு, சுப கிரகங்களுடைய இணைவு இருந்தால் நல்ல பலன்கள் நடக்கும், நல்ல சுபங்களை கொடுக்கும், நல்ல விஷயங்கள் நடக்கும், மனதுக்கு இனிமையான சில விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லுவேன். அப்போ அந்த காலகட்டங்கள் சந்திரன் பாதிக்கப்பட்டு இருந்தால், சந்திரனோட ராகு அல்லது கேது இணைந்து இருந்தால், செவ்வாய் 8ஆம் அதிபதி அல்லது புதன் சேர்ந்து இருந்த என்ன ஆகும்? ஹெல்த்தில் தொந்தரவு கொடுக்கும், தாய்க்கு தொந்தரவு கொடுக்கும், சுகத்தை அனுபவிக்க முடியாத தன்மைகள், ஒரு வீடு வண்டி வாங்க முடியாத தன்மைகள், விரயங்களை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைஞ்சிரும். ஸோ இப்படித்தான் நீங்க புரிஞ்சு கொள்ள வேண்டும். சரி, 43 வயதுக்கு அப்புறம் என்ன வரும்? செவ்வாய் வரும். அந்த செவ்வாய் ஒரு 7 வருட காலங்கள் செவ்வாயாக வரும். ஸோ 43 + 7, அப்போ என்ன? 50 வயது வரைக்கும் ஒரு செவ்வாய் கண்ட்ரோலில் இருக்க போறீங்க. செவ்வாய்ங்கிறது யார்? உங்கள் லக்னாதிபதி, ராசி அதிபதி. அதே அவர் 8க்குரியவனாக இருக்கார். அப்போ செவ்வாய் நல்ல ஆட்சி பலத்தோட வலிமையாக இருந்து குருவோடவோ சுக்கிரனோடவோ ஒரு தொடர்பு பெற்று வளர்பிறை சந்திரனோட இணைந்து இருந்திருந்தால் அந்த செவ்வாய் திசை சூப்பராக இருக்க போகுது உங்களுக்கு.
அத்தனை விதமான சுகங்களை கொடுக்கும். நிலத்தை வாங்குவீங்க, சகோதரர்கள் மூலமாக மேன்மையை தரக்கூடிய அமைப்பு, நீங்க யார் என்பது வெளி உலகத்துக்கு காண்பிக்கக்கூடிய தன்மைகள், இப்படி அந்த 7 வருடங்கள் நல்ல தன்மையா இருக்கும். அதே உங்க ஜாதகத்தில் செவ்வாய் நீச்சமாகி இருந்தார், பலம் குறைந்து இருந்து, அந்த செவ்வாய் ஒரு 8ஆம் இடத்தில் அட்டமஸ்தானத்தில் அமர்ந்திருந்து ராகுவோடவோ சனியோடவோ சேர்ந்தோ அல்லது பார்வையோ சேர்ந்திருந்தா என்ன ஆகும்? ஹெல்த் பிரச்சனைகளை கொடுக்கும், சில தொந்தரவுகள், நெகட்டிவ் உணர்வுகளை கொடுக்கும், கோபப்படுவீங்க, ஆக்ரோசப்பட்டு வேலையை இழக்கக்கூடிய தன்மைகள். ஏன்னா விரய சனி நடக்குது அல்லவா? ஸோ இப்படித்தான் நீங்க அந்த தசாவை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கப்புறம் நீங்க பார்த்தீங்கன்னா ராகு திசை வருது, அந்த ராகு எந்த தன்மையில் இருக்கார் அப்படிங்கிறத பொறுத்து அதனுடைய பலன்கள் அப்படியே மாறும். அப்போ நல்லவரோட ராகு சேரும்போது நல்ல பலன்களையும், தீயவரோடு சேரும்போது உங்களுக்கு தீய பலனையும், ஒரு விரயத்தை கொடுக்குங்கிறத புரிஞ்சுக்கணும். ஸோ இதே மாதிரி தான் நீங்கள் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கிருத்திகை நட்சத்திர பலனை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை நீங்கள் ஆழமாக அதாவது மனதில் பதிய வைத்து கொள்ள வேண்டும். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்முடைய செயல்முறை திட்டங்களை வகுக்கணுங்கிறத புரிஞ்சுக்குங்க.